ஸ்வஸ்திக் ஜெம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிவைன் எனர்ஜி ஹீலர் லிங்க ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க. இன்னைக்கு மேம் கிட்ட வந்து நம்ம ஜோதிடம், ஜாதகம், அப்புறம் ராசி லக்னம் இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய சந்தேகங்கள், கேள்விகளும் கேட்டு வந்து நம்ம அதுக்கு விடை தெரிஞ்சுக்க போறோம். மேம் வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மேம் இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியா வந்து அஸ்ட்ராலஜி, ஜோதிடம்னா என்ன? அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதி ப்ளஸ் இடம். ஜோதி இருக்கும் இடத்தை நமக்கு காட்டுறது தான் அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜோதி இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற எது என்று தெரியாம இருக்கிறத ஒரு ஜோதிடர் கிட்ட வந்தா, ஜோதிடம் படித்தவங்க கிட்ட வந்தா அந்த ஜோதி இருக்கிற இடத்தை காட்டுவதற்கு பெயர் தான் ஜோதிடம். எப்படின்னா வழி தெரியாம இருப்பாங்க. ஒரு வியாபாரம் பண்றதுக்கோ, ஒரு திருமணம் பண்றதுக்கோ, ஒரு வீடு வாங்குறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டும் பொழுது அதற்கான வழியில இந்த வழியில போங்க, நீங்க இந்த வழியில போகாதீங்க அப்படின்னு அந்த நல்ல வழியை காட்டுவதற்கு பெயர் ஜோதிடம். ஒரு லைட் இருக்கிற இடத்துக்கும் லைட் இல்லாத இடத்துக்கும் என்ன வித்தியாசம்? இருட்டா இருந்தா நம்ம எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதே லைட் இருக்கும் பொழுது எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா பார்த்து அதை எடுத்து நம்ம செயல்படும். அந்த லைட்டை கொடுப்பதற்கு பெயர் தான் ஜோதிடம். ஜாதகம்னா என்ன? ஜாதகம் அப்படின்னா நமக்கு சாதகமான பலனை வழங்குவதற்கு பெயர் ஜாதகம். நமக்கு சாதகமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய ஒரு தேவைக்கு சாதகமான ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் அதுக்கு பெயரே வந்து ஜாதகம் அப்படின்னு வச்சாங்க. அகம் சாதகமா நமக்கு அகம் அப்படின்னா வந்து இன்னர், உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான ஒரு செயல் அப்படின்னு பெயர். அப்போ நமக்கு சாதகமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு செயலை செய்யறதுக்கு தூண்டுவதற்கு பெயர் ஜாதகம். அந்த ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்குமோ அதன்படி பலனை கூறுவதற்கு பெயர் தான் ஜாதகம். நமக்கு சாதகமான பலனை ஒரு ஜோதிடர்கிட்ட போனா நமக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்குது அப்படின்றதுனாலதான் அதுக்கு பேர் வந்து ஜாதகம் அப்படின்னு வச்சேன். இப்ப ஜாதகம்னாலே வந்து சாதகமான பலன் கிடைக்கதான் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நிறைய டைம் நம்ம ஜாதகிட்ட போகும்போது உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு வந்து கட்டம் சரியில்லை, இப்ப வந்து அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நெகட்டிவா தான் சொல்றாங்க. அப்ப அதை எப்படி நம்ம சாதகம்? நெகட்டிவா சொன்னாலும் அந்த இடத்துல இருக்க நெகட்டிவா சரி பண்றதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகாரம், பிராயச்சித்தம், தானம், ஹோமங்களை செய்ய சொல்லி அதற்கான அந்த நெகட்டிவா சரி பண்றதுக்கான வழி தான் ஜாதகத்துல இருக்கு. அதனாலதான் அதற்கு பேர் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கிரக நிலை சரியில்லை அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம திருப்திப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும், ஆனந்தப்படுத்தணும். அப்போ அந்த கிரகம் வந்து நமக்கு சாதகமா பலனை கொடுக்கும். அதனால்தான் அதற்கு பேர் ஜாதகம். அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறது, ஒரு எதிர்மறையான ஒரு செயலை நேர்மறையான ஒரு செயலாக மாற்றுவது தான் ஜாதகம். இப்ப வந்து பரிகாரம் வந்து இப்ப எனக்கு வந்து ஆரோக்கியமே சரியில்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க போய் கோயில்ல வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுங்க, இல்ல வந்து இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணுங்க, கோயிலை சுத்தி வாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அதுக்கும் என்னோட ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது பண்ணா எப்படி இது நடக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு என்ன மேம் சொல்லலாம்? கண்டிப்பா வந்து ஜாதக நிலைகள் வந்து நமக்கு கர்ம வினையின் அடிப்படையில் தான் ஜாதகம் வந்து நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நாம் படைக்கப்பட்டதே வந்து நம்மளுடைய கர்ம வினை தான். நாம தான் நம்மளுடைய தாய் தந்தையையும், நம்மளுடைய உடன் பிறந்தவர்களையும், நம்மளுடைய துணையையும், நம்மளுடைய நண்பர்களையும் நம் பிறக்கது அணுவாக இருக்கும் போதே நாம தீர்மானித்தது தான். அப்போ எல்லாமே வந்து நாம தீர்மானித்த ஒன்று தான். நம்மளுடைய கர்ம வினை, நம்மளுடைய முன்னோர்களின் கர்ம வினை, நாம வந்து இனிமே செய்ய போற கர்ம வினைகள், இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஜாதகமா இருக்கும். அதுல வந்து நாம வந்து சில தவறான செயல்களை முன்னாடி பிறவிகள்ல நம்ம செய்திருப்போம், இல்ல நம்ம முன்னோர்கள் செய்திருப்பாங்க. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த பரிகாரங்கள், இந்த பிராயச்சித்தங்கள், ஹோமம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சரி பண்றதுக்கான ஒரு செயல். கண்டிப்பா வந்து அது சரியான முறையில செய்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சரியாயிடும். சரியான முறையில ஒரு பரிகாரம் செய்யவில்லை என்றால் அது சரியாவே ஆகாது. ஆனா வந்து நிறைய நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா மக்கள் வந்து நம்ம கையில எதுவும் இல்ல, ஆண்டவன் எழுதி இருக்கான், விதி அப்படிதான் இருக்கு, நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, நேரம் தான் எல்லாம் பண்ணுது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப மனிதர்கள் மீறின ஒரு சக்தியால நிர்ணயிக்கப்பட்டது இது. ஆமா, மனிதர்களை மீறி ஒரு சக்தி இருக்கு கண்டிப்பா. அப்படி இருந்துமே அவங்க அந்த மனிதர்களை மீறிய ஒரு சக்திக்கும் மனிதர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. மனிதர்களை மீறிய சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்திக்கும் வாழும் ஜீவராசிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நெருங்கிய
தொடர்பிற்கான ஒரு அலை இருக்கு. அலை சொல்லுவாங்கல்ல, அந்த அலை, அந்த வேவ்ஸ் வந்து இருக்கு. அந்த வேவ்ஸின், அந்த அலையின் மூலமாகத்தான் நாம என்ன செய்யறோமோ, என்ன செயல் செய்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி. இப்போ அரசியல் அமைப்பிலேயே பாருங்க, நம்ம இந்திய நாட்டை வந்து பிரதமர் ஆள்றாரு, ஒவ்வொரு மாநிலங்களையும் முதலமைச்சர் ஆள்றாங்க. இந்தியால மந்திரிகள் நாட்டில் இருக்காங்க, அதே மாதிரி மாநிலங்களையும் முதலமைச்சர், அவங்களுக்கு இல்ல மந்திரிகள், அவங்களுக்கு இல்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்ல கவுன்சிலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகளாக பிரித்து தானே செயல்படுறாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் மீறிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் பல பிரிவுகளாக இந்த செயலை நீங்க செய்யுங்க, இந்த செயலை நீங்க செய்யுங்க அப்படின்னு கிரகங்களுக்கும் நவகோள்களுக்கும் 12 ராசிகளுக்கும் பிரித்து பிரித்து வந்து அந்த மிகப்பெரிய சக்தி, அந்த மாபெரும் மகா சக்தி வந்து பிரித்து கொடுத்திருக்கிறது. இந்த பிரித்து கொடுத்தவங்க வந்து அவங்களுடைய தொழிலை, அவங்களுடைய வேலையை சரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து பொதுவா சொல்லுவாங்கல்ல, போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் தான் இப்ப உனக்கு ஆமா, கண்டிப்பா. இல்ல நல்லா இருக்காங்க, எது செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது நடக்குன்னா புண்ணியங்கள் அப்படி ஆமா. சொல்லுவாங்க. இல்ல வந்து உன் அம்மா அப்பா பண்ண பாவம், முன்னோர்கள் பண்ண பாவம், அது எந்த அளவுக்கு? இப்போ ஒருத்தர் பெரிய மிகப்பெரிய பணக்காரா இருக்கிறாரு, அவங்கள என்ன சொல்றோம், அவன் கொடுத்து வச்சம்பா, அவன் கொடுத்து வச்சவன், அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னும். கொடுத்து வச்சவன் அப்படின்னா என்ன, முன்னாடி பிறவிகள் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க, அதை இந்த பிறவியில அனுபவிக்கிறாங்க. அவங்க தாய் தந்தையோ அவங்க முன்னோர்களோ முன்னாடி பிறவிகள்ல அவங்க கொடுத்து வச்சதை இப்பிறவியில அவங்களுடைய அந்த நல்வினை, அந்த புண்ணியம் இருக்கும் வரை அதை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அந்த புண்ணிய காலம்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த புண்ணியம் எவ்வளவு அவங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அனுபவிப்பாங்க. இப்போ இவன் எல்லாமே செய்கிறதெல்லாம் தப்பு, ஆனால் இவன் மட்டும் நல்லா இருக்கான்ப்பா சொல்கிறாங்களா இல்லையா? இவன் செய்கிறதெல்லாம் தப்பு, இவன் செய்கிறதெல்லாம் எல்லாமே நல்லா இல்லாத வேலை, இவன் நல்லவனே கிடையாது, ஆனால் இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேன்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் அவங்க முன்னாடி பிறவிகளில் செய்த புண்ணியம் இருக்கும் வரை அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த காலம் இருக்குது பாருங்க, இந்த டைம், அந்த டைம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை எல்லாமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கான ஒரு நேரம் வரும்போது. எப்படி மேம், இப்போ வந்து அவங்க தாத்தா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு, ஒரு பாவம் பண்ணியிருக்காரு, அது வந்து அவங்களோட பேரனோ பேத்திக்கோ வந்து கஷ்டத்தை கொடுக்கும் போது தப்பு பண்ணவர் தானே அதை அனுபவிக்கணும். ஆனா அவங்களோட குழந்தைங்களுக்கு, அவங்களோட வழி வர குழந்தைங்களுக்கு அதை பாதிக்கும் போது அது இப்ப அந்த குழந்தை வந்து அப்ப நல்லதே பண்ணி புண்ணியமே பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் பண்ணனால பாவம் தான் வந்து செய்யறோம்னா அப்ப அது எப்படி மேம் சரியா இருக்கும்? அது உண்மைதானே. அவங்க சொத்தை அனுபவிக்கிறாங்கல்ல, அப்போ வேற யாருக்காவது அவங்க சொத்தை கொடுத்துருவாங்களா? இப்போ தாத்தாவோட சொத்தை யார் அனுபவிப்பா? பேரனோ பேத்தியோ தான் அனுபவிப்பாங்க. அப்போ அந்த தாத்தா கிட்ட சொத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரன் பேத்தி வந்து எங்கள் தாத்தா சொத்து எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்களா? சொல்லுங்கள், கொடுக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் அவங்க செய்த கர்ம வினை, அது புண்ணிய கர்மமாக இருந்தாலும் சரி, பாவ கர்மமாக இருந்தாலும் சரி, அதையும் அந்த வழி வழியாக வரும் அந்த பேரன் பேத்திகள் சந்ததிகள் அனுபவிப்பார்கள். அவங்களுடைய அந்த சந்ததிகள் வந்து அவங்களுடைய புண்ணியத்தையும் அனுபவிப்பாங்க, அவங்களுடைய பாவ கர்மங்களையும் கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்போ அந்த பாவ கர்மங்களை வந்து அனுபவிக்காம வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு? கட்டாயம் அனுபவிக்காமல் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா நாம வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களின் கர்ம வினைகளை அந்த குரு வந்து ஏற்றுக்கொள்கிறார். சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்தில் வந்து சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு இருக்கு. இந்த 3 கர்மங்கள்ல சஞ்சித கர்மம் அப்படின்னா முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் வந்து மூட்டை மூட்டையா, கொஞ்சம் இல்லை, மூட்டை மூட்டையாக நம்முடைய மூலாதாரம் என்ற சக்கரம் ஒன்று இருக்குது நமக்கு உள்ள. அந்த சக்கரத்தில் மூட்டை மூட்டையாக பதிவாகி இருக்கும். கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறோம், சிடி இருக்குல்ல, அந்த முன்னாடியெல்லாம் சிடி வரும், அந்த சிடியில் எப்படி நம்ம பதிவு பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு உள்ள நிறைய சிடி இருக்குது. நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் நிறைய சிடிகள் இருக்குது. அந்த சிடியில் நம்ம முன்னோர்கள் செய்த பதிவுகள், கர்ம வினைகள் அதில் வந்து பதிஞ்சு இருக்குது. அதற்கு ஏற்ற நல்வினை தீவினை தான் நமக்கு வந்து நாம் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது.